ஹாய், இப்போ நம்ம டெல்லி ஏர்போர்ட் ஐஜிஐ ஏர்போர்ட் T3 டெர்மினலில் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு அரைவல் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜெர்னி ஆரம்பித்தது பார்த்துட்டிங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் தான். ஸோ இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம போர்டிங் கார்டு வாங்கிட்டோம், பேகேஜஸ்லாம் வந்துட்டு செக்இன் பண்ண கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏர்கிராஃப்ட்குள்ளே ஏற போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஏர்பஸ் A320 மாடல். ஸோ நம்ம ஏரோ பிரிட்ஜ் வழியாக போகிறோம். பஸ்லாம் கிடையாது, டேரெக்டாக ஏரோ பிரிட்ஜில் நம்ம கனெக்ட் ஆகிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப்க்கு தயாராகிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்லேருந்து இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ நான் நிறைய ஃப்ளைட் வீடியோஸ் இதே சேனலில் போட்டிருக்கேன். சென்னையிலேருந்து டெல்லி போகிற மாதிரி, அதுவும் விண்டோ சைட்லேருந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி, வெளியில் உங்களுக்கு விண்டோ வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குற பில்டிங் வந்துட்டு T4 அந்த டெர்மினலில் தான் வந்துட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், விஸ்தாரா ஏர்லைன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங் வந்துட்டு T2. இது வந்துட்டு இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து பார்க் ஆகும். ஸோ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஃப்ளைட்டோட ஜெர்னி டைம், டோட்டல் ஜெர்னி டைம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ வித்தின் 2.5 hours வில் பி லேண்டிங் இன் டெல்லி ஏர்போர்ட். த ஸ்கை அண்ட் எவ்ரிதிங் இஸ் டோட்டலி கிளியர். ஸோ இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட மிடில் சீட்டில் உட்காந்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு உட்காந்துருக்க அந்த விண்டோ சீட் பேசஞ்சர் வந்துட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் இருக்கிறனால என்னால் அந்த வியூ காமிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஏர்பஸ் A320 மாடல். கிளியர் ஸ்கை இருக்க வெளியில். ஸோ டர்புலன்ஸ் எதுவுமே கிடையாது. டர்புலன்ஸ் எனக்குமே பார்த்துட்டிங்கன்னா க்ளவுட்ஸ்குள்ளே போகும்போது மட்டும்தான் வரும். லெக் ரூம் நீங்கள் வந்துட்டு ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணும்போது நல்லா கால் நல்லா தாராளமாக விரிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா லெக் ரூம் எல்லாம் தாராளமாகவே இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் உட்காரணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்லேயே வந்துட்டு நல்ல லெக் ரூம் கிடைக்குது. இதெல்லாம் வந்துட்டு ரீடிங் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால மேலே வந்துட்டு ஸ்மோக்கிங் நாட் அலோட், நாட் ஒன்லி இன் ஏர் இண்டியா பட் ஆல்சோ இன் அதர் ஏர்லைன்ஸ். அது வேறு கதை. ஸோ ஏர் இண்டியாவோட எக்கனாமிக் கிளாஸில் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். மிடில் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மிடில் சீட்டில் உட்கார்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, லெஃப்ட்டில் போனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆளை தள்ளிட்டு தான் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணும். ரைட்டில் போனாலும் உங்களுக்கு விண்டோ சீட் சரியாக தெரியாது. ஸோ இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் சீட்டு பின்னாடி இருக்க இந்த ஒரு ட்ரே டேபிளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி மேகசின்ஸ் வச்சுருவாங்க. ஸோ மேகசினை பொறுத்த வரைக்கும் நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு மேகசினோட டைட்டில் இருக்குது ஏர் இண்டியாவில். ஏர் இண்டியா மேகசினில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்துட்டு ஏர் இண்டியாவில் வந்துட்டு ஃபியூச்சரில் என்னென்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறாங்க, என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, சினிமா பற்றின, அதுக்கப்புறம் லோக்கல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஏர் இண்டியா மேகசினை நீங்கள் பார்க்கலாம். ஏர் இண்டியா மேகசின் வந்துட்டு எவ்ரி மந்த் செப்பரேட்டாக தனியாக ஒரு எடிஷன் விடுவாங்க. அது வந்துட்டு எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லையும் எல்லா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பிப்ரவரி எடிஷன். ஸோ இந்த பிப்ரவரி எடிஷன் பார்த்துட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் போனாலும் சரி, இல்லை இன்டர்நேஷ்னலுக்கு நீங்கள் ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃப்ளைட்லேயே வந்துட்டு இந்த எடிஷன் தான் இருக்கும். பிப்ரவரி எடிஷன் மந்த் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு A320ஓட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் மொபைல் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிடணும், லேப்டாப் வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும், ஹை ஹீல்ஸ் போடக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. முக்கியமாக வந்துட்டு அந்த பேக்லாம் வந்துட்டு எப்படி நீங்கள் மேலே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேபின் க்ரூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சீட் பெல்ட்லாம் ஒழுங்காக போடணும். அது ஒழுங்காக போடுறதுனால பிரேக் அடிக்கும் போது அவங்க மூஞ்சி உடஞ்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி எக்ஸிட் எப்படி யூஸ் பண்ணணும். மொத்தம் 8 எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. ஸோ முன்னாடி 2, நடுவில் 2, கடைசியில் 2. சப்போஸ் நீங்கள் எதனா ஸ்மோக்கு, ஃபயர் எதனா நீங்கள் எமர்ஜென்சி எக்ஸிட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் ஒரு பக்கத்தில் யார் உட்காந்துருக்கணும் அவங்களோட பொறுப்பு தான். அவங்க தான் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட்டோட நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்துட்டு பலூன் மாதிரி ஒரு ஸ்லைடு மாதிரி போகும். பார்க்கில் எப்படி நீங்கள் ஸ்லைடு பண்ணிட்டு போவீங்களோ அது மாதிரி அந்த பலூனில் அப்படியே ஸ்லைடு பண்ணிட்டு கீழே போய் எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட் ஒரு பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்களோ ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்துட்டு ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. பிரேசிங் பொசிஷன் அப்படின்னா என்னன்னா, ஃப்ளைட்டு சப்போஸ் டக்குன்னு பிரேக் பண்ண போகிறாங்க, இல்லைனா இங்கே லேண்டிங் வாட்டரில் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பொசிஷன் தான் உட்காரணும். முக்கியமாக வந்துட்டு ஆக்சிஜன் மாஸ்க், கேபின் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஆக்சிஜன் மாஸ்க் தானாகவே டிப்ளாய் ஆகிடும். அதை எடுத்து மூக்கில் சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணணும். நம்ம தெளிவாகிட்டோம்னா பக்கத்தில் இருக்க குழந்தைங்கள்ட்ட மூக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அவங்க இன்ஹேல் பண்ண விடணும். முக்கியமாக லைஃப் ஜாக்கெட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. முக்கியமாக ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட்ரி மீல்ஸ் ஃப்ரீயாக தருவாங்க. வெஜ் நான்வெஜ்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் தருவாங்க. நமக்கு வந்துட்டு நம்ம இடத்துக்கு வரும்போது நான்வெஜ் மீல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்மளோட துரதிஷ்டம் வெறும் வந்துட்டு வெஜ் மீல்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெஜ் மீல்ஸில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃப்ரூட் யோகர்ட் கொடுத்துருக்காங்க, தயிரில் மிக்ஸ் பண்ண ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர். அதுக்கப்புறம் க்ரோஸ் நட்டு உள்ள எந்த ஃபீலிங்கும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் தந்தாங்க. வாட்டர் பாட்டில் அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லியை நல்லா சாம்பாரை டிப் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஒரு சின்ன போர்ஷன் உப்மா. ஓவரால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வெஜ் வந்துட்டு ஓகே, நான்வெஜ் இருந்தால் நல்லா வந்திருக்கும். ஒரு ஆம்லெட்டு ஒரு சாசேஜ் தந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ளைட்டோட எக்கனாமிக் கிளாஸ் சீட் முன்னாடி வந்துட்டு தெளிவாக வந்துட்டு உங்கள் சீட் பெல்ட்ஸ் எப்படி போடணும்னு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு லைஃப் ஜாக்கெட்டு. அந்த லைஃப் ஜாக்கெட் வந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்க சீட்டுக்கு கீழே இருக்குமா, அதை தான் வந்துட்டு அதில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதை பார்த்தா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்துட்டு 7 ரீசன்ஸ் இருக்குது அங்கே போகிறதுக்கு. ஒடிசா போகிறதுக்கு விளம்பரம் வந்துட்டு ஏர் இந்தியா ஃப்ளைட்டில், அதுவும் கரெக்டாக டெல்லி போகிற ஃப்ளைட்டில் அவங்க விளம்பரப்படுத்திருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேகத்துக்கு மேலே பறந்துட்டு இருக்கிறதுனால கிளவுட்ஸில் வந்துட்டு எந்த டர்புலன்ஸும் கிடையாது. மேகத்துக்குள்ளே போகும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு செம்மையாக ஃப்ளைட் ஷேக் ஆகும். ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டு மேகத்துக்குள்ளே போச்சு, அப்போ பயங்கரமாக ஷேக் ஆச்சு, அது வேறு விஷயம். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 2.5 hours ஃப்ளைட்டோட ட்ராவல் டைம். ஆக்சுவலாக சென்னையிலேருந்து டெல்லி போகிற டைமு மேக்ஸிமம் 3 hours, பட் 2.5 hours நீங்கள் வந்துட்டு டெல்லி போய் ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ டெல்லியை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்துட்டு வெளியில் செம்ம ஃபாகாக இருக்குது, அதனால தான் லேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெளியில் உங்களுக்கு சரியாக தெரியல. தூரத்தில் உங்களுக்கு வந்துட்டு T3 டெர்மினல் தெரியும். ஸோ அந்த டெர்மினல் வந்துட்டு இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய ஃப்ளைட்ஸ் நிற்கிது, பட் அந்த ஃபாக் நிறைய கவர் பண்ணுறதுனால எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியல. யூஸ்வலாக வந்துட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதத்தில் நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணாலுமே வெயில வந்துட்டு விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகும், டிலே ஆகும், ட்ரெயினும் கேன்சல் ஆகும், டிலே ஆகும், அது வேறு கதை. எல்லாமே வந்துட்டு ஒரே ரீசனால தான், ஏன்னா ஃபாக் நல்லா இருக்குது. வெளியில் வந்துட்டு பைலட்ஸ் பார்க்கும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டருக்கு விசிபிலிட்டி தெரியணும், அப்போ தான் வந்துட்டு அவங்க ஃப்ளைட்டை இயக்க முடியும். அந்த விசிபிலிட்டி இல்லை, ஃபாக் இல்லை, பனிமூட்டமாக இருக்குது, ஏத்தாப்பில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாலே தெரியலனாலே ஃப்ளைட்டு ஓட்ட முடியாது. அதனால தான் நிறைய டைம் வந்துட்டு ஃப்ளைட் டிலே ஆகுது, கேன்சல் ஆகுது. இது வந்துட்டு பேசஞ்சர்ஸ் என்ன தான் வந்துட்டு போய் கிரவுண்ட் ஸ்டாஃபை போய் திட்டாலும் சரி, இல்லை பைலட்டே போய் திட்டாலும் சரி, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் டோட்டலாக வந்துட்டு கிளைமேட்டு, வெதர் கண்டிஷன்ஸு இதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃப்ளைட் வந்துட்டு ஆன் டைமா, டிலேவா, இல்லை கேன்சலா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு T3 டெர்மினலில் வந்துட்டு லேண்ட் ஆயிடுச்சு. T3 டெர்மினலில் வந்துட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், விஸ்தாரா ஏர்லைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஏர்பஸ் A320 மாடல் இருக்குது, ஏர்பஸ் A321 மாடல் இருக்குது, போயிங் 777 இருக்குது. ஸோ இந்த போயிங் 777லாம் பெரிய ஃப்ளைட்டு, இதெல்லாம் வந்துட்டு டெல்லியிலேருந்து நியூயார்க் போகும், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷன்ஸ் நிறைய போகும். ஸோ இப்போ நீங்கள் எதிர்த்தாப்புல பார்த்துட்டு வந்துட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் எல்லாமே வந்துட்டு T3ல தான் நிற்கும். மற்றபடி இண்டிகோ ஏர்லைன்ஸு, ஸ்பைஸ் ஜெட்டு இதெல்லாமே வந்துட்டு டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 2ல வந்துட்டு இதெல்லாம் லேண்ட் ஆகும். T3யை பொறுத்தளவுக்கு எல்லா இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ், ஜப்பான்லேருந்து வர ஏர்லைன்ஸு, மெல்போர்ன்லேருந்து வர ஏர்லைன்ஸு, நியூயார்க்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸும் T3ல தான் வந்து தரையிறங்கும். ஸோ தூரத்தில் உங்களுக்கு ஏர் இந்தியா போயிங் 777 மாடல் தெரியுது. இது வந்துட்டு லோக்கல்லையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, டெல்லி ஹைதராபாத், டெல்லி சென்னை இதுக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வழக்கம் போல நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு கதவை திறக்கிறாங்களோ இல்லையோ, கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த விண்டோ வியூ வந்துட்டு இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தான் வந்துட்டு வழக்கம் போல எக்கனாமிக் கிளாஸ்ல வந்து கடைசியாக வந்துட்டு ஃப்ளைட்டை டிபோர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு ஏர்பஸ் A320 மாடல் 180 பேசஞ்சர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது வந்துட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் டோர், இங்கே வந்துட்டு கால் நல்லா விரிச்சு வச்சுக்கலாம், லெக் ரூம் நல்லா தாராளமாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உட்காரணும் அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு சப்போஸ் ஃப்ளைட் சீட்ஸ் காலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கலாம். இது வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸு. ஸோ எய்த்தாப்பில் இருக்கிறது வந்துட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு. ஸோ இப்போ நம்ம ஏரோ பிரிட்ஜில் நடந்து T3 டெர்மினலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா செம குளிர், அதனால தான் நம்ம ஃப்ளைட் விட்டு வெளில இறங்க முன்னாடியே வந்துட்டு ஏரோஸ்கேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு கப்பில் வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் ஒன்று வாங்கிட்டோம். கப்பில் ஹாட் வாட்டர் வாங்கிக்கோங்க, தொண்டை கொஞ்சம் இதமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி நீங்கள் ட்ராவல் பண்ண போறீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் செம குளிராக இருக்கும். ஸோ விஸ்தாரா ஏர்லைன்ஸ் நிறைய இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸ் நிறைய இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஸ்தாரா ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸ் பார்க்குறது ஒரே ஒரு டெர்மினலில் மட்டும்தான், அது T3 மட்டும்தான். ஸோ இப்போ இது வந்துட்டு ஏர்பஸ் A321 மாடல், ரைட்டில் இருக்கிறது வந்துட்டு ஏர்பஸ் A320 மாடல். ஸோ 321 மாடல், அதாவது A321 மாடல் வந்து 320ஓட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம வந்துட்டு டொமஸ்டிக் டொமஸ்டிக் டெல்லி ஏர்போர்ட்டோட T3 அரைவல் ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம செக்இன் பேக்கேஜஸ்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு த ஃபேமஸ் T3 அரைவல் ஏரியா. டெல்லி ஏர்போர்ட்டை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் டெல்லி ஏர்போர்ட் வராங்களோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க டெல்லி ஏர்போர்ட்டில் T3ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பெல்ட் நம்பர் 3ல பார்த்துட்டீங்கன்னா JAL ஹைதராபாத் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக ஹைதராபாத்லேருந்து விஸ்தாரா ஏர்லைன்ஸில் டெல்லி வந்துடுவாங்க, டெல்லியிலேருந்து JAL ஜப்பான் ஏர்லைன்ஸில் போவாங்க. ஸோ விஸ்தாரா ஏர்லைன்ஸும் ஜப்பான் ஏர்லைன்ஸும் கோட் ஷேர் கனெக்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு JAL ஹைதராபாத் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெல்ட்டில் நீங்கள் கொண்டு வந்த செக்இன் பேக்கேஜஸ்லாம் வந்துடும்.
உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கவுண்டர்ல அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. முக்கியமா வந்துட்டு உங்க பேகேஜஸ் எதெல்லாம் தொலைஞ்சுது அப்படின்னா பேகேஜஸ் பத்தி விசாரிக்கவே தனி செக்ஷன் இருக்கு. அங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்க பேகேஜ் எங்க இருக்கு, உங்க ஃபிளைட்ல வந்துட்டு உங்க பேகேஜ் வந்ததா இல்லையா, இல்லைன்னா டிபார்ச்சர் ஏர்போர்ட்ல பேகேஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஏர் இந்தியா பேகேஜ் என்கொயரி செக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இவங்க வந்துட்டு 5G+ வழங்குறாங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்டபிள் சார்ஜஸ், அதாவது இங்க வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு, மற்றபடி செல்போன் சார்ஜர் நீங்க தான் எடுத்துட்டு வரணும். ட்ரிங்கிங் வாட்டர் டோட்டலா ஃப்ரீ. கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிங்கன்னா எவ்வளோ வேணாலும் ட்ரிங்கிங் வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். முக்கியமாக யாருக்கெல்லாம் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் டெல்லியிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்டு வெளியில் வராமலே பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி டொமஸ்டிக் அரைவல்ஸ் ஏரியா பக்கத்தில் ரைட்டாக நீங்கள் பில்டிங்குள்ளேயே ரைட் எடுத்துருங்க. மறுபடியும் எஸ்கலேட்டர் போகும், மேலே போயிட்டீங்க அப்படின்னா டிபார்ச்சர் ஏரியாவுக்கு போயிடலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.